நல்லா சாப்பாட்டில் விரவி காரம் சரமா சாப்பிடுவோமா? வெல்கம் டு யுகாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போறோம்னா சிந்தாமணி பெப்பர் காளான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போறோம். சை வந்து அசைவ டேஸ்ட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தூர் கனமான பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அடுப்புல எங்க வீட்டுல மண் பாத்திரம் இருக்கு, நீங்க எந்த பாத்திரம் வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் 2 பாக்கெட் காளானை அலசி வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்க்கிறோம். இதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம். காளான் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. இப்படியே நம்ம போட்டோம்னா வெங்காயம் மிளகாலாம் போட்டோம்னா அது சொத்தன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. கொஞ்சம் தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துருச்சுன்னா நம்ம போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மூடி போடுவோம், தண்ணி வற்றி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க, அப்போ உள்ள தண்ணிக்கு இவ்வளோ தண்ணிக்கு வத்திச்சா. இந்த பதத்தில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்குவோம். இப்போ ரெண்டாவது அதே பாத்திரத்தை வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். 1/4 கிலோ வெங்காயத்தை அலசி வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். பொடிசாட்டு ஒரு 10 வத்தலை பொடிசாட்டு கிள்ளி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், தேவையான உப்பு. கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இதோட ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட நம்ம இப்போ எடுத்து வச்சோம்ல அந்த காளானையும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் உப்பு போடாதீங்க, தேவை பார்த்துட்டு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. நேரம் வேகட்டும், மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம மூடி விட்டுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காளானு நல்லா சூப்பராக ஒன்று போல் வந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வத்தல் நல்லா வதங்கிடுச்சு, காளானும் நல்லா செட் ஆகிடுச்சு. ஒன்று போல் சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மிளகு பொடி போட்டு, கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு காரம் கம்மியானோம்னா காரம் குறைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இது புரட்டாசி மாதத்துக்கு நாங்கள் 30 நாள் சாப்பிட மாட்டோம். அதனால அந்த அசைவ டேஸ்ட்டு பிள்ளை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சைவத்திலே நம்ம அசைவ டேஸ்ட்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. ஃபைனல் டச்சாட்டு 2 மல்லி இலை 2 புதினா மட்டும் தூவி அரைக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோம், சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்ல மனம் வாசம் தம்முன்னு இருக்குது. அசைவ சாப்பிட்ற ஃபீல் தான் வருது. இந்த மாதிரி சிந்தாமணி பெப்பர் காளான் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிடலாம். நல்லா சாப்பாட்டில் விரவி காரம் சரமா சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா காரம் சரமா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா யுகாதி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆன் சொல்லுங்க பட்டனை, பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க.